நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடம். இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக புதியதாக வெளியிட்டுள்ள பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இந்த இரண்டு பாடத்திற்கும் 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம். நவம்பர் 24 முதல் இந்த தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செய்றோம், அதற்கான 150 தேர்வுகள் உங்களுக்கு பாடத்திட்டத்தின் தலைப்புகள் வாரியாக மூல புத்தகங்களை மட்டும் வைத்து உங்களுக்கு மூல புத்தகத்துல வந்து தேர்வு. அதே மாதிரி இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல ஒரு 5000 கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மூல புத்தகத்தினுடைய தேர்வுகளை சிறந்த முறையில எழுதுவதற்கான வழிமுறைகளை நம்ம இங்க உருவாக்கி கொடுத்திருக்கோம். வாரத்துல 2 நாட்கள், புதன்கிழமை அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப்ங்கிற மெத்தட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெஸ்ட் பேஜ பயன்படுத்திக்கலாம். அது போக பயிற்சி வகுப்புகள், இதுதான் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பகுதி. இன்றைய டாபிக் பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி பாடத்திற்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பிளான் கொடுத்துறோம். இப்போதைக்கு தமிழ் பாடத்திற்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்ப இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்துல இயல் 6ல இருந்து 10 வரைக்கும் தான் நம்ம அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியுமே இந்த பகுதி தான். அதனால நம்மளுடைய முதல் பகுதியாக பயிற்சி வகுப்புல பார்ட் 1ல நம்ம என்ன செய்யறோம், 6ல இருந்து 10 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தேர்வானது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக பயிற்சி வகுப்பை கொடுக்கும். முதல்ல இந்த பயிற்சி வகுப்புல இயல் 6, இந்த இயல் 6ல இக்கால இலக்கியங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த இக்கால இலக்கியங்கள்ல கிட்டத்தட்ட 118 டாபிக் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த 118 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 1ல இருந்து இந்த பயிற்சி வகுப்பை ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 3 வரைக்கும் உங்களுக்கு 2025ல ஒரு யூனிட்டுக்கான பயிற்சியை நம்ம முடிக்கிறோம். கிட்டத்தட்ட 118 தலைப்புகள். இந்த 118 தலைப்புகளும் இக்கால இலக்கியத்திற்கு நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு பயிற்சி வகுப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம நினைச்சிடறோம் பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். இந்த இக்கால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கவிதைங்கிறது உங்களுக்கான முதல் டாபிக். இந்த கவிதை, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவிதைங்கிறது ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து சிறுகதை, நாடகம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து கவிதை, அதே மாதிரி சிறுகதை, நாடகம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருதுகள்ங்கிற டாபிக் தான் மிக மிக இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. இந்த கவிதைகள்ல யார் யாரெல்லாம் இருக்கா, சிறுகதையில கொடுத்துருக்கக்கூடிய டாபிக், நாடகத்துல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்கை தவிர்த்துட்டு விருதுகள்ங்கிற டாபிக்ல மீதி புலவர்களை ஃபுல்லாமே எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த விருதுகள்ங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதா இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 118 டாபிக் தமிழ்ல இருக்கக்கூடியதா ஃபுல்லாமே உங்களுக்கு A to Z ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறுடைய கண்டென்ட்டா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சோர்ஸையுமே இணைத்து இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 118 டாபிக்கை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த தமிழ் பாடத்திற்கு இயல் 6க்கான பயிற்சி. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியில கொடுக்குறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு உங்களுடைய டெஸ்ட் பேஜ்ல வீடியோங்கிற செக்ஷன்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், இதனுடைய பயிற்சி வகுப்போட டீட்டெயில ஃபுல்லா கொடுத்துரும். அதே மாதிரி லைவ் கிளாஸஸ்லயும் உங்களுக்கு இதற்கான டீட்டெயிலா நம்ம கொடுக்க போறோம். நீங்க மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்துருக்கக்கூடியவங்க இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். மற்ற ஆசிரியர்களுக்கு நம்ம யூடியூப்ல இதை பயிற்சி வகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்பெசிபிக்கா இந்த 150 டெஸ்ட் பேஜ்ல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து உங்களுக்கு வார தேர்வு
அதே மாதிரி டெய்லி டெஸ்ட், தின தேர்வு, டெய்லி டெஸ்ட். அதே மாதிரி அழகு யூனிட் வைஸான டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். ஆகவே ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு 150 தேர்வுக்கான டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு அடுத்து டெய்லி டெஸ்ட் இந்த டாபிக்ல பிராக்டிஸ் கொடுத்த பிறகு அப்புறம் நீங்க டெய்லி அதுல இருந்து 50 வினாக்களாக நீங்க என்ன செய்யணும், தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு 50 வினாக்களாக உங்களுக்கு நம்ம நிச்சயம் கிரியேட் பண்ணி கொடுப்போம். சோ அது போக உங்களுக்கு வாரத்துல பல்வேறு மாதத்துல யூனிட் வைஸான எக்ஸ்ட்ரா தேர்வுகளும் உங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சு உங்களுக்கான அரசு பணிக்கான வழிமுறை. இந்த பிஜிடிஆர்பி 2025ங்கிறது வேற வழியே கிடையாது, இதை விட்டா வேற வழியே கிடையாதுங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு வெற்றி ஒன்றே நம்முடைய இலக்கு என்ற நோக்கத்துல ஒவ்வொரு டாபிக்கையுமே ஒவ்வொரு டேட்லயுமே நம்ம என்னென்ன எக்ஸாம் கொடுக்குறோம், அதே மாதிரி என்னென்ன பிராக்டிஸ், ஒவ்வொரு டாபிக் வந்து 50 தகவல்கள் ஒன்லைன்ல அவங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம பிராக்டிஸா கொடுக்குறோம். சோ அதுக்கடுத்து இதுல இருந்து தேர்வு எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இதற்கான வழிமுறையை இலவசமாகவே உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வுல ஒரு நாள் நம்ம நினைச்சிடறோம், பயிற்சியில ஒரு நாள் விடுமுறை கொடுக்குறோம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் நம்ம விடுமுறை கொடுக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நியூ இயருக்கு 31 சரிங்களா, 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை கொடுக்குறோம். நியூ இயருக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் இருக்கு. 31ல உங்களுக்கு லீவு கொடுத்துறோம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு 2 நாள் விடுமுறை, அதே மாதிரி வந்து குடியரசு தின விழாவுக்கு விடுமுறை. இது போக மற்ற நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ்ங்கிற கான்செப்ட்ல இங்க என்ன செஞ்சிருக்கோம், டெஸ்டுக்கான வழிமுறைகளையும் இங்க உருவாக்கி கொடுத்திருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கொண்டு 2025ல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்ற முழு முயற்சியோடு இயங்கக்கூடிய ஆசிரியருக்கான முதல் டாபிக் இது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு டாபிக்கும் அடுத்து நம்ம வரிசையா கொடுப்போம். நீங்க தவற விடாமல் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இதனை குறித்த மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.